ரோகிணிக்கு பேய் விடுறதுக்காக சாமி வந்ததுக்கு அப்புறமா மனோஜ் அந்த சாமிகிட்ட சொல்றாரு, சாமி எங்க அம்மாவுக்குலாம் ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டிக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி சொல்லுது, மனோஜ் எனக்கு பேயெல்லாம் ஒன்றும் பிடிக்கல, சும்மா ஏதோ ஒரு கெட்ட கனவு, தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காத மனோஜ், முதல்ல இந்த சாமியாரை அவங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்லு, வா நம்ம 2 பேரும் ஷோரூம் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி ரோஹிணி கிட்ட சொல்லுது, ரோஹிணி அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா, இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார், உனக்கு பேய் பிடிக்கலனாலும் உனக்கு ஏதோ கெட்ட கனவெல்லாம் வருதுன்னு சொல்றல, அதை கூட இவர் போக்கிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சொல்லுது, ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ரோஹிணி சொல்லுது. உடனே அந்த சாமியார் ரோஹிணியை பார்த்து சொல்றாரு, இல்லம்மா உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா பார்வதி மனோஜ் எல்லாரும் ஒரு மாதிரி ரோஹிணியை பாக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி அந்த சாமியார்ட்ட சொல்லுது, ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லை சாமி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியார் பார்வதிட்ட கேட்குறாங்க, இங்க எங்கம்மா சாமி ரூம் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே பார்வதி பயந்துகிட்டே சொல்லுது, இதோ அங்கதான் இருக்கு சாமி, வாங்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியார் போறாரு. சாமியார் சாமி ரூம்குள்ள போய் சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறமா வெளியில வராரு. வெளியில வந்து 4 பேரையும் ஒரு மாதிரியா பாக்குறாரு. உடனே மனோஜ் அந்த சாமியார்ட்ட கேட்கிறாரு, சாமி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த சாமி எதுவுமே பேசாம ஒரு வட்டத்தை போடுறாரு. வட்டத்தை போட்டதுக்கு அப்புறமா மனோஜ் விஜயாட்ட கேட்கிறாரு, அம்மா எதுக்குமா இந்த வட்டத்தை போடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சொல்லுது, ஒருவேளை ரோஹிணி அதுல உட்கார வைப்பாரோ என்னமோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியார் சொல்றாரு, கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா 3 பேரும் அமைதியா இருக்காங்க. ரோஹிணி திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சாமியார் ரோஹிணியை பார்த்து சொல்றாங்க, இங்க வந்து நீ உட்காருமா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சொல்லுது, ஐயோ சாமி எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் எதுக்கு இதுக்குள்ள உட்காரணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா ரோஹிணிகிட்ட சொல்லுது, ரோஹிணி போய் உட்காருமா, அவர் எதுவா இருந்தாலும் நல்லது தான் சொல்லுவாரு போ அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சரின்னு சொல்லிட்டு போய் உட்காருது. அப்புறம் ஏதோ மந்திரத்தெல்லாம் சொல்லி துணுரை எடுத்து ரோஹிணி மேல போடுறாரு. உடனே ரோஹிணி சொல்லுது, ஐயோ சாமி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பார்வதி ரோஹிணிட்ட சொல்லுது, ரோஹிணி கோச்சுக்காத ரோஹிணி, அவரு நல்லதுக்கு தான் பண்ணுவாரு அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சொல்லுது, இல்ல ஆண்டி இதெல்லாம் எதுக்கு, எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியார் சொல்றாரு, இல்ல உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சாமி ரோஹிணி மேல துணுரை அள்ளி போட்டதுக்கு அப்புறமா பையில இருந்து சவுக்கு எடுக்கிறாரு. உடனே மனோஜ் கேட்கிறாரு, ஐயோ சாமி இது எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த சாமியார் சொல்றாரு, இதை எடுத்து அடிச்சாதான் உள்ள இருக்க பேய் வெளியே வரும் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சொல்லுது, ஐயோ ஆண்டி இதெல்லாம் என்ன, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, இவரை வச்சு அடிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சொல்லுது, இல்லம்மா ரோஹிணி அதெல்லாம் ஒண்ணுமே உனக்கு வலிக்காது, அவரு சும்மா தான் அடிப்பாரு, உனக்கு சரியாகணுமா ரோஹிணி அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சொல்லுது, ஐயோ ஆண்டி எனக்கு ஒண்ணுமே கிடையாது, இவர் எதுக்கு என்னை அடிக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி எந்திரிக்குது. உடனே விஜயா பிடிச்சி உட்கார வைக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரோஹிணி, உனக்கு வலிக்காது, உனக்குள்ள இருக்குல்ல பாரு பேய், அதுக்குதான் வலிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சொல்லுது, ஐயோ ஆண்டி எனக்கு ஒண்ணுமே கிடையாது, என்னை விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா பிடிச்சி உட்கார வைக்குது. ரோஹிணி மனசுக்குள்ள நினைக்குது, அந்த மீனா வந்து கனவுல பண்ணதுக்கு இப்ப எனக்கு இந்த அடியெல்லாம் தேவையா, இதை என்னால வெளியவும் சொல்ல முடியல கடவுளே அப்படின்னு மனசுக்குள்ள ரோஹிணி நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சாமியார் பார்த்தா சவுக்கு எடுத்து ரோஹிணியை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரோஹிணியும் இங்க கத்த ஆரம்பிக்குது. உடனே மனோஜ் விஜயா பார்வதி எல்லாரும் பயந்து நடுங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா சாமியார் ரோஹிணி அடிச்சதுக்கு அப்புறமா துணுரை போட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ரோஹிணி மனோஜை முறைச்சு பாக்குது, இதெல்லாம் எனக்கு தேவையா மனோஜ், மனோஜ் இதெல்லாம் எனக்கு தேவையா, கனவுல உன்னை தெரியாம எட்டி நான் உதச்சிட்டேன், அதை பழி வாங்குறதுக்காக இந்த சாமியாரை வச்சு என்னை அடிக்க சொல்றியா, நான் நல்லா தானே இருக்கேன், பேய் பிடிச்சிருக்கு அது இதுன்னு சொல்லி இப்போ நீ அடிக்க வச்சிட்டேன், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது மனோஜ் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சொல்றாரு, இல்லை ரோஹிணி அவர் உன் நல்லதுக்காக தான் பண்ணாரு, இனிமே பாரு நைட்ல நீ அலறலாம் மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி எதுவுமே சொல்லாம மனோஜை முறைச்சு பாக்குது. அதுக்கப்புறமா விஜயா மனோஜ் ரோஹிணி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹாலில் எல்லாரும் இருக்காங்க. ரோஹிணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறமா ஸ்ருதி சிரிக்குது, என்ன ரோஹிணி உங்களோடய உங்க ஹஸ்பண்டோடையும் காமெடியா இருக்கு, அன்னைக்கு என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு விதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோயில்ல தீச்சட்டி எடுக்கிறாரு, இப்போ என்னன்னா நீங்க அடி வாங்கிட்டு வரீங்க, காமெடியா இருக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சிரிக்குது. இதை கேட்டதுக்கு அப்புறமா முத்துவும் மீனாவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோஹிணி எதுவுமே பேசாம முறைச்சிட்டு ரூமுக்குள்ள போயிருது.